விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரனை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி சிவகாசியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பட்டாசு தொழிலை பாதுகாக்க திமுக அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். கூட்டணி வைப்பவர்களை கைதூக்கி விடுவது அதிமுகவின் பண்பு என்றும், அதிமுகவை அழிக்க முற்பட்டவர்கள் அடையாளம் தெரியாமல் போய்விட்டதாகவும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியும் எங்கும் தன்னை பற்றியே பேசி வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். விஜய பிரபாகரனை நல்ல மகனாக விஜயகாந்த் வளர்த்துள்ளதாகவும், விஜய பிரபாகரனை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டார். நல்லவர் வல்லவர், அவருடைய தந்தை திரைப்பட நடிகராக இருந்தார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்திலே தோன்றி மக்களுக்கு சேவை செய்து மக்கள் மனதில் இடம் பிடித்தார். இதை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் திரைப்படத்திலே தோன்றி தனக்கென்று தனி முத்திரை பதித்தார். அதே போல கேப்டன் அவர்களும் திரைப்படத்திலே தோன்றி தனக்கென்று முத்திரை பதித்த அவருடைய மகன் அறிவித்த விஜய் பிரபாகரன். கூட்டத்தில் முன்னதாக பேசிய தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் தான் அரசியலுக்கு வந்திருப்பது காலத்தின் கட்டாயம் என்று கூறினார். இவ்வளவு விரைவில் அரசியலுக்கு வருவேன் என்று தெரியவில்லை என்று அவர் கூறினார். தாம் வெற்றி பெற்றால் பட்டாசு தொழிலுக்காக நாடாளுமன்றத்தில் நிச்சயமாக குரல் கொடுப்பேன் என்று கூறினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேர்தல் ஆணையம் பாஜகவின் கட்சி அலுவலகம்